மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சத்தியமங்கலம் அருகே மலை கிராமத்தில் நுழைந்து வீட்டை சேதப்படுத்திய காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மேலும் தகவல்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்க இணைகிறார். கனகராஜ், வணக்கம். தற்பொழுது இந்த யானை வனப்பகுதிக்கு விரட்டப்பட்டிருக்கின்றனவா? என்ன நிலவரம் அங்கு பதிவு செய்யுங்க. வணக்கம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் 10 வனச்சரகங்கள் உள்ளன. இந்த வனப்பகுதியில் நடமாடும் காட்டு யானைகள் இரவு நேரங்களில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள கிராமங்களில் புகுந்து விவசாயிகள் பயிரிட்டுள்ள பயிர்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகவே நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க வனத்துறையினரும் அகழி வெட்டினாலும் தற்போது அகழிகளை பராமரிக்கிறதால் காட்டு யானைகள் எளிதாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் சூழ்நிலை உள்ளது. இதன் காரணமாக விவசாய பயிர்கள் அதிக அளவில் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் சத்தியமங்கலம் அடுத்துள்ள திம்பம் மலைப்பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் மாவனத்தம் என்ற மலை கிராமம் அமைந்துள்ளது. இன்று அதிகாலை அந்த வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒரு காட்டு யானை அப்பகுதியில் உள்ள கிராமத்திற்குள் புகுந்தது. இதை கண்ட மலை கிராம மக்கள் மிகுந்த அச்சமடைந்தனர். அப்பகுதியில் உள்ள விவசாயி கணேசன் என்பவரது விவசாய தோட்டத்தின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்த தகர சீட்டால் அமைக்கப்பட்டிருந்த வீட்டை காட்டு யானை சேதப்படுத்தியது. இதை கண்டு கிராம மக்கள் டார்ச் லைட் பயன்படுத்தி சத்தம் போட்டு காட்டு யானையை விரட்ட முயற்சித்தனர். சுமார் அரை மணி நேரம் போராடி இந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். தினமும் காட்டு யானைகள் மலை கிராமங்களில் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதும் வீடுகளை சேதப்படுத்துவதும் தொடர்கதையாக உள்ளதால் மலை கிராமத்தில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மலை கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் தற்போது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மலை கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கனகராஜ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.